ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 39 சைஸ் ப்ளவுஸுக்கான ஒரு கட்டிங் தான். அதாவது பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கும்போது 39 இன்ச் வருது. இடுப்பினுடைய சுற்றளவு வந்து 34, உயரம் 15, கை நீளம் 9.5, கை சுற்றளவு 13, ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 18, ஷோல்டர் வந்து 16, கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஹெவி சைஸ் தான். ஃப்ரண்ட் நெக் 7.5, பேக் நெக் வந்து 8. இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதனால் இப்படி ஒவ்வொரு கட்டிங்கும் நம்ம போடுறோம் அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்பி நிறையா வீடியோஸில் வந்து கேட்டிருக்கீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கான கால்குலேஷன் என்ன, அது எப்படி போடுறது அப்படிங்கிறது. இப்போ நான் அந்த கால்குலேஷன் வச்சு தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் கட்டிங் போடுறேன். இப்போ 39 வந்து நம்ம 8ஆக பிரித்து 1 இன்ச்சு சேர்த்தும் போது 5.8 சம்திங் அந்த மாதிரி வரும். அதை வந்து நான் ஷோல்டர் அளவு 6ன்னு வச்சுக்கிறேன். ஆம்ஹோல்னுடைய உயரம் வந்து 6.5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ மிட் பாயிண்ட் எப்படி நம்ம இதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 39ஐயே நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். அதுதான் மிட் பாயிண்ட்டு. கப் ஷேப்புக்கான ஸ்பேஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எப்பவும் போல் நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துறது ஒன்று தான். செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் மட்டும் சேர்த்துனா போதும். வேஸ்ட்டுக்கு அது 1/4 நம்ம பிரிச்சுக்கலாம். உயரத்துக்கு அதே மாதிரி ஃபோல்டிங்க்கும் சீம் அலவன்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கட்டிங் வந்து நம்ம எப்படி இதில் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்பவும் போல் நம்ம கீழே ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய லைன் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 15.5, அரை இன்ச்சு வந்துட்டு நம்மளுக்கு ஷோல்டர் அளவு போயிடும். அது போக 15 இன்ச்சு வந்துடும். கீழே வந்து நம்ம ஒரு அளவு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து ஷோல்டர் அளவு வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்ஹோல்னுடைய உயரம் 6.5 வைக்கிறேன். எல்லாம் ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து வெயிஸ்ட்டு, அப்புறம் உயரம், ஷோல்டர், ஆம்ஹோல். இதில் வந்து நம்ம 39 அப்படின்னா 43 வந்து செஸ்ட் ரவுண்டு வரும். 4ஆக பிரிக்கும் போது நமக்கு 10.75 வருது. அதுலேயும் நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். 34 அப்படிங்கும்போது 4ஆக பிரிக்கும் போது 8.5 வருது. 1 இன்ச்சு சேர்த்தும் போது 9.5, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தினுடைய அளவு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் அப்படிங்கிறது இந்த பாடிக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நெக்கு கீழே கொண்டு வரும்போது இந்த ஷோல்டர் அளவை நம்ம குறைச்சிக்குவோம். அதே மாதிரி இந்த அளவு நமக்கு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு போக 2.25 வரும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஒரு 2.5 இன்ச்சு வரணும் அப்படின்னா நம்ம கழுத்தினுடைய அகலத்தை இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துடுவோம். இப்போ கழுத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. 8 + அரை 8.5. இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன வேணால் 10.75 வரணும். அப்போ இந்த 10.75 எங்கே வருதோ அதுதான் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இங்கேருந்து மார்க் பண்ணும்போது 10.75 இங்கே வருது. இப்போ இதுக்குள்ளே ஆம்ஹோல் ரவுண்டு செட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படிங்கும்போது கீழே கொஞ்சம் இறக்கி வச்சா தான் கரெக்டாக வரும். அப்போ நம்ம ஆம்ஹோல்னுடைய அளவை லைட்டாக இறக்கிக்கலாம். ஷோல்டர் மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் சைடு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம இங்கே அரை இன்ச்சு விட்டுட்டு நம்ம இங்கே மெஷர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8.75 பக்கம் வருது. அது கட் பண்ணும்போது உங்களுக்கு 9 இன்ச்சு வந்துடும். இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 10.75 கரெக்டாக வருது. அப்போது நம்ம நெக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் ப்ராடாக வைக்கணும். கொஞ்சம் டீப் நெக் அப்படிங்கும்போது நம்ம ஒரு அரை இன்ச்சோ 1/4 இன்ச், அரை இன்ச்சு வேண்டாம், 1/4 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி இதில் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் இது வந்து ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இது வந்து ஆம்ஹோல்.
ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. நம்ம இது எவ்வளோ டீப்பாக போடுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வரும். இது வந்து நமக்கு வெயிஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் லைட்டாக இப்படி மேலே எடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா டாட் வந்து பின்னாடி தூக்கிக்குது பேக் சைடு அப்படிங்கும்போது மட்டும் இதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா போதும். இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் பேக் செட்டு இதை நான் கட் பண்ணுறேன். உயரம் 15, ஷோல்டர் 6, ஆம்ஹோல் 6 வச்சேன். 9 இன்ச்சு ஆம்ஹோலுக்கு ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னு கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கேன். கழுத்தினுடைய அளவு 3 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை 2.25 நான் குறைச்சிருக்கேன். இங்கே என்ன அளவு வைக்கிறோமோ அதுதான் கழுத்தினுடைய அகலம். எக்ஸஸாக 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். தின் ஷோல்டராக வேணும்னா இதையும் நம்ம உள்ளே கொண்டு வரணும். ஓரளவுக்கு ப்ராட் ஷோல்டராக வேணும் அப்படின்னா இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஆம்ஹோல் கட் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக அவுட்டரில் கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா வெட்டும்போது அளவு வந்து அதிகம்தான் ஆகுமே ஒழிய குறையாது. அப்போது நீங்கள் வச்சுருக்க அளவை விட இன்னும் அதிகமாயிரும். அதனால் எப்பவுமே நீங்கள் போட்டிருக்கிற லைனுக்கு உள்பக்கமாகவே வெட்டுங்க. அதாவது கட்டிங் போடும்போது ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் சைடு. இது வந்து டாட் பிடிக்கிற இடம். இப்போ இதை வந்து நம்ம ஆம்ஹோல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாச் போட்டுக்கலாம். கரெக்டாக 9 இன்ச் வருது. கொஞ்சம் ஒரு நூல் உள்ளே தள்ளி கூட நாச் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணலாம். எவ்வளோ கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கிராஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து நம்ம கொஞ்சம் ஹெவி சைஸ் அப்படிங்கும்போது 15 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு 3 இன்ச்சு மட்டும் இங்கே வச்சிங்கன்னா போதும். சைடில் 1.5 இன்ச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். மேலே இதே அளவு தான் ஆம்ஹோல் கிட்ட மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 3 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஆம்ஹோல் அளவுக்கே இதுக்கு கிராஸ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு நான் வந்து மேலே உயர்த்தி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இது எது வரைக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து கம்மியாக வரும்போது அது எங்கே மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக இந்த லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுடைய ஓப்பனுடைய லென்த்து. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு ப்ளஸ் 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எங்கே 8 இன்ச்சு வருதோ அதை இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆம்ஹோல் இந்த இடமும் இது ஸ்ட்ரைட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கிட்டையும் ஷோல்டர்கிட்டையும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பேக் தட்டு. இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் யோக் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நம்ம இதை டிசைட் பண்ணிட்டோம். இந்த மார்க்கிங் வந்து நம்ம கீழே தான் போட்டிருக்கோம். இதுதான் நமக்கு பாயிண்ட்டு. இதில் பாயிண்ட் பண்ணிங்க லைன் போட்டிங்கன்னா யோக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் பாயிண்ட் பண்ணிங்கன்னா யோக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான். எதில் வேணாலும் நீங்கள் லைன் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி யோக் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு 39 நம்ம 4ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 9.25 வரும். 9.25 அப்படிங்கும்போது அந்த 9.25 நம்ம பிரிக்கும்போது அதே மாதிரி 4.5 4.25 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப பாயிண்ட் வந்துச்சுன்னா நமக்கு அதை வந்து மார்க் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கு மிட் பாயிண்ட். அதையும் நான் கீழே இதில் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு ஒரு 4.25 வருதுன்னா கீழேயும் ஒரு 4.25 வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்ப்பக்கம் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட்டிங் போட்டுட்டு நம்ம இதை வந்து எடுத்துடலாம்.
இது வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம கட்டிங் போடுறோம். அதனால் இந்த ஃப்ரண்ட் டாட்டெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நம்ம அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அதுலேயே 3+1 13+1 அந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே இருக்கும். அதனால் இது வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் ஒவ்வொன்றும் நம்ம கால்குலேஷன் போட்டு தான் நம்ம கட் பண்ணுறோம். ஷோல்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் கொஞ்சம் இப்படி மேலே எடுத்து அந்த 1/4 இன்ச்சுக்கு மேலே எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நெக்கினுடைய அளவு ஃப்ரண்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது நமக்கும் இங்கே 10.25 கரெக்டாக வருது. அப்போ இந்த நாட்சையை நம்ம இதுலேயே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே மார்க்கிங் போட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இங்கேருந்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு 9.25, அதே மாதிரி இங்கே 4.25, கீழேயும் 4.25. இப்படி இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டினுடைய லென்த்து. கப் ஷேப்புக்கு நீங்கள் கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இங்கேயும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து இதுதான் வருது நமக்கு. இங்கே தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அதனால் இந்த இது வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் இங்கேருந்து நம்ம வைக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா தான் கப் ஷேப் வந்து பெருசாக இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் இதிலிருந்து நீங்கள் 4 இன்ச்சு வருது அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி வச்சாலும் ஒன்று தான். இது வந்து மிடில். இதில் வந்துட்டு நம்ம இந்த உயரம் இதில் எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நம்ம டாட் பாயிண்ட். இப்போ இங்கே இருந்து நம்ம கணக்கு போடும்போது இதுவும் மிட் பாயிண்ட். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2, இங்கேயும் 1/2, அதாவது இந்த செஸ்டினுடைய உயரத்தில். இப்போ இங்கே டாட்டினுடைய அளவு நம்ம இவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு, ஒரு 3 இன்ச்சு வந்து நம்ம பிடிக்கலாம். அப்போ தான் இவங்க கப் ஷேப்புக்கு இது கரெக்டாக வரும். இங்கேருந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சு கீழே இதை இறக்கிக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம இதில் லைன் போடும்போது இந்த மிட் பாயிண்ட், இந்த லைன் தான் மிட் பாயிண்ட். இப்போ இங்கேருந்து இதை வந்து நம்ம சென்டர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து 2. இதுதான் வந்து அவங்களுடைய ஃப்ரண்ட் போர்ஷன். இது வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டு. இது வந்து நம்ம மெஷர் பண்ண வேண்டாம். இங்கேருந்து இங்கே 9.25. உங்களால் 9.25 வச்சு கால்குலேஷன் போட முடியல அப்படின்னா 10ன்னே வச்சுக்கோங்க. 10ல் பாதி இங்கே 5. ஏன்னா இங்கே ஸ்டிச்சிங்க்கு இதுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு இந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக ஆயிரும். இங்கே ஒரு 2.5 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிருவோம். இப்போ இங்கேருந்து இங்கே 4.25. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாகவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கப் ஷேப் வந்து இங்கே சைடில் வந்து நம்ம கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னாலும் நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தினுடைய அளவு வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோலுக்கு வந்து டீப் கட் பண்ணோம். ஃப்ரண்ட் ஆம்ஹோலில் மட்டும் டீப் வெட்டுவோம். அதனால் அதை கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே நெக்கை வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இங்கே ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இங்கே சென்டரில் மட்டும் டீப் வந்து கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்தே கொஞ்சம் இதை கீழே இப்படி நம்ம டவுன் பண்ணிக்கலாம். இது வந்து கப் ஷேப்புக்கான அளவு. இங்கே 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். எதில் வேணாலும் நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து நெக்கு கட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா லைட்டாக ஷோல்டர் கிராஸ் வந்துச்சு அப்படின்னா இப்படி திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஒரு கிராஸ் இருக்குது. இதை மட்டும் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்ஹோலினுடைய டீப் மட்டும் சென்டரில் மட்டும் கட் பண்ணால் போதும். மேலேருந்தே கட் பண்ணிங்கன்னா உள்பக்கமாக இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் அது ஸ்ட்ரைட் லைன் வராது. இந்த ஸ்ட்ரைட் லைன் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த சென்டரில் மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும். இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணிட்டோம், அதனால் இங்கே நாச் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த டாட்டை வந்து நம்ம லைட்டாக ஒரு கிராஸ் போட்டுட்டு இந்த பாயிண்டில் வச்சுட்டு இதில் வச்சு நம்ம மறுபடியும் செக் பண்ணும்போது உள்ளே நம்ம மார்க் பண்ணியிருக்க அதே அளவு வருதான்னு பார்த்துக்கலாம். இவங்களுக்கு இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3.25 இன்ச் வைக்கலாம். இந்த அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம். 1.5 இன்ச்சை 1.25 செக் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம். அதே 1.5 இன்ச்சு இங்கேயும் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம். அப்போது இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 1.25 வருது. இதை வந்து நம்ம லைன் போட்டுட்டு இங்கே நம்ம மார்க் போட்டதை நாச் போட்டுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக இங்கே அதே மாதிரி இங்கேயும் ஆம்ஹோல். இது வந்து இதுக்கு நேராக இப்படி நம்ம கப் ஷேப் கொண்டு வர மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட நான் ஒரு நீடில் மார்க் போடுறேன். இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு. இங்கேருந்து வச்சிங்கன்னா ஒரு 1.25 2 இன்ச்சு. உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா டாட்ஸை வந்து நெருக்கிக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். ஏதாவது அன்ஈவனாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் வேணும்னா இதிலேருந்து நம்ம இங்கே கீழே இருக்க இதுக்கு நம்ம மார்க் போட்டுக்கலாம். இப்போ யோக்கினோட அளவை மெஷர் பண்ணலாம். இங்கே நம்ம அதிகப்படுத்தி இருந்தால் தான் இது வெளியே வரும், இல்லாட்டினா இதே அளவில் தான் வரும். இப்போ இதில் நம்ம ஒரு 3.25 வச்சுருக்கோம். 3.25லேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது 11.5 இன்ச்சு, கீழேயும் 11.5 இன்ச்சு வருது. இப்போ நம்ம இந்த 11.5 இன்ச்சுக்கு யோக் வந்து கட் பண்ணலாம். இதை வந்து ஃப்ரண்ட்டாக வச்சுக்கலாம், இது வந்து சைடு இதாக வச்சுக்கலாம். எல்லா கிளாத்தும் ஈவனாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் நல்லா கரெக்டாக இழுத்து அயன் பண்ணல அப்படின்னாலும் ஷார்ட்டேஜ் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாத்தும் ஒவ்வொரு அளவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் வரும். அதில் எந்த கிளாத்து ஷார்ட்டேஜாக இருக்கோ அதை நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உள்ளே அந்த கட்டிங் பத்தாவது இருக்கிறது உள்ளே போயிடும். நம்மளால் அது மறுபடியும் ஸ்டிச் பண்ணும்போது அது ஷார்ட்டேஜ் ஆகும். இதுதான் நமக்கு அளவு. இதுதான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. அதை வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். இப்போ 2-3 கிளாத் நம்ம ஒன்றா போடும்போது ஏதாவது வேரியேஷன் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. ஏன்னா நம்ம வைக்கிறது எல்லாமே ஒரே அளவு, ஒரே கட்டிங் தான். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வித்தியாசம் வராது. சப்போஸ் சிசர் எதுவும் இதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அது ஸ்லிப் ஆகும்போது கொஞ்சம் ஒரு கணக்கில் வித்தியாசம் வரும். அதையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டா போதும். இப்போ இது வந்து
எட்ஜ் லைனாக இதையே வச்சுக்கலாம், ஏன்னா இதுக்கு மேலே இங்கே கிளாத் இல்லை. இதில் நம்ம மெஷர் பண்ணினது 11.5 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே 11.5 இன்ச்சு, சைடில் 3 + 1 4.5 இன்ச்சு வருது, இங்கேயும் 4.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கிராஸ் வருதுங்கிறனால இதை நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் இருக்க கிளாத்தை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யோக் வந்து கட் பண்ண முடியும். இதை வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் போட்டிருக்க லைன்லேயே கட் பண்ணுங்கள். இந்த இடம் லைட்டாக ஒரு கார்னர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வச்சு மேட்ச் பண்ணும்போது இந்த இடத்துலையும் இந்த 3.25 இன்ச்சு, இந்த இடத்துல மீதி அளவு நமக்கு கரெக்டாக வரும். மீதி இங்கே இருக்கிறதெல்லாம் மேலே வரும்போது உங்களுக்கு கப் ஷேப்புக்கு தேவையான லூஸ் வந்து கிடச்சிரும். இப்போ இதில் வந்து நம்ம நாட்ச் போட போகிறோம். இங்கே 3 இன்ச் இருக்குது, அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுக்கு நாட்ச் போடுறோம். ஒரு சிலருக்கு என்ன டவுட்டுன்னா, ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு வச்சு நீங்கள் யோக் கட் பண்ண சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸோடு சேர்த்தி இப்போ நம்ம போடுறது வந்து கரெக்டாக சீம் எங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறது. இங்கே 3 அப்படின்னா இந்த இடத்துல 4, 1 இன்ச் சேர்த்து நாட்ச் போடுறோம். இது வந்து நம்ம கரெக்டாக சீம் எங்கே போடணும் அப்படிங்கிறதுக்காக போடுற இது. இதுலேயே தான் நமக்கு வந்து தையல் வரணும். இதுதான் இதனுடைய யோக்கு. நம்ம இது பண்ணும்போது இங்கே 1/2 இன்ச்சு போயிடும், இது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சைடு ஜாயின் பண்ணும்போது ஈக்குவலாக வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த இடம் நம்ம ஓப்பன் பீஸுக்காக இதெல்லாம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஓரளவுக்கு ஈவனாக வந்துடும். ஏன்னா பேக் டாட் வேறு பிடிப்போம். இப்போ உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும். இது வந்து இப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம அண்டர்ஆர்ம் எவ்வளோ எடுக்கிறது, அதாவது அடிக்கையினுடைய அளவு, கேப் ஹைட்டு, அடிக்கை, அண்டர்ஆர்ம் லென்த், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடம் தான். எந்த இடம் அப்படின்னா நமக்கு இந்த ஆம்ஹோல் வரையும் போது கீழே ஒரு ஸ்கொயர் போடுறோம் இல்லைங்களா, இந்த இடம் இதுதான் வந்து நமக்கு அளவு. அப்போ இதில் என்ன அளவு இருக்கோ அதைத்தான் நம்ம அடிக்கை அளவாக வச்சுக்க போகிறோம். இது வந்து ஜாயிண்ட் வரும் 18 இன்ச் அப்படிங்கிறனால கொஞ்சம் மேலேயே நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் இப்படி க்ராஸாக வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 4 இன்ச்சு கேப் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. இந்த இது வந்து துணி வந்து நமக்கு கொஞ்சம் இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு இன்னொரு 8 இன்ச்சு அளவு, அதாவது 8 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு ஒரு 1/4 மீட்ரு நமக்கு எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா, 1/4 மீட்ரு, அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தால் 20 பாயிண்ட் அதிகமாக இருந்தால் கூட நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா இதே அளவு கிளாத் இங்கே இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபோல்டு பண்ண முடியும். இப்போ இதை வச்சு நம்ம போடும்போது அண்டர்ஆர்மில் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வரதான் செய்யும். இப்போ கையினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது கையினுடைய நீளம் எங்கே எடுத்தோமோ அந்த சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கும்போது உங்களுக்கு 13.5. அப்போ அதை நம்ம ரெண்டாக பிரிக்கும்போது 6.75 வருது. 1.5 இன்ச்சு சைடில் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுக்கலாம். அப்புறம் 9.5 அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணுறோம். அங்கேருந்து 4 இன்ச்சுக்கு நம்ம அடிக்கையினுடைய அளவு மார்க் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நம்ம லைன் போட்டாச்சு. இப்போ 9 இன்ச் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இதுக்கு வந்து நம்ம கிராஸ் லைன் போட்டுட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸஸாக இருக்கிற இடத்துல நம்ம ஜாயிண்ட், கம்மியாக இருக்கிற இடத்துல ஜாயின் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வாங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட் கொண்டு வந்துட்டு இந்த மிட் பாயிண்ட் வர இடத்துல, அதாவது ஆம்ஹோல்னுடைய 1/2 கிராஸ் போடுற இடத்துல மிட் பாயிண்ட் வர இடத்துல நீங்கள் லைட்டாக இப்படி கர்வ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கர்வ் போடுறதுல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி பண்ணுறீங்க. அப்படியே நம்ம எல்லா நேரமும் மெஷர்மெண்ட்ஸை நோட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது டைம் வேஸ்ட்டு தான். ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கர்வ் லைனை வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே போட கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம போடும்போது தான் அந்த ஃபினிஷிங்கும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வேகமாகவும் நம்மளால் அந்த வேலையை பார்க்க முடியும். இந்த ஜாயிண்ட் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா ஸ்டிச் பண்ணும்போது அது அன்ஈவனாக போயிடும். இங்கேயும் போட்டிருக்கேன். அப்போ தான் ஜாயிண்ட் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை வந்து நம்ம இங்கே ஜாயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான ஜாயிண்ட் கிளாத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நெக் பீஸ் இதுக்கெல்லாம் பத்தலைன்னா கூட நீங்கள் வேறு கிளாத்தை வந்து போட்டுக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற கிளாத்தை மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டேஜாக தான் இருக்குது. அந்த இடம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு கூட குட்டியாக ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க. இந்த இடம் மேலே 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இந்த இடம் தான் நமக்கு ஆம்ஹோல். இதுக்கு வந்து நம்ம உள்கை வெட்டிக்கலாம். இது அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தாக இந்த கர்வ் கொண்டு வரணும். நீங்கள் வந்து சடனாக பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லீவ் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது ஷோல்டர்கிட்ட ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது, தூக்கிட்டு இருக்கும். அதனால் இதை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. இதனோட ஜாயிண்ட் கிளாத்தை இதில் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்லேயுமே அவுட்டரில் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ எக்ஸஸாக விட்டு, துணி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா எல்லாம் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கிறத வெட்டிடலாம். ஒரே அளவாக வெட்டினோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளாத்து வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஏதோ ஒரு சைடு ஷார்ட்டேஜ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 39 சைஸ் ப்ளவுஸினுடைய கட்டிங் எப்படி, அதுக்கு ஷோல்டர் அளவு என்ன, செஸ்ட் ரவுண்ட் என்ன, யோக் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.